அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் 8.6% முதல் 29.7% வரை மெத்தனால் கலக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய தொடர்பான வழக்கில் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நடவடிக்கை எடுத்ததாகவும், மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் சம்பவம் தொடர்பான வருவாய்த்துறையினர் உடனடியாக விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், சிகிச்சை பெறுவதற்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் வழங்கி முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய விசாரணை சிபிசிஐடிக்கு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாற்றப்பட்டுள்ளதாகவும், உடனடியாக விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட சிபிசிஐடி காவல்துறை 3 வழக்குகளை தொடர்பாக பதிவு செய்திருப்பதாகவும், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மதுவிலக்கு ஏடிஜிபி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் உட்பட 9 அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த ஆணையம் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அறிக்கை அளிக்க அந்த ஆணையத்திடம் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை சிபிசிஐடி காவல்துறை 132 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், சிபிசிஐடியின் 6 குழுக்கள் விசாரித்து வருவதாகவும், விசாரணை துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக டிஜிபி தலைமையில் அனைத்து உயரதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணையை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் நடைபெற்ற விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக விசாரணை நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும், மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு சம்பவத்தில் 99% மெத்தனால் இருந்தது கண்டறியப்பட்டதாகவும், தற்போது கள்ளக்குறிச்சியில் கைப்பற்றப்பட்ட விஷச்சாராயத்தில் 8.6% முதல் 29.7% வரை மெத்தனால் கலந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சம்பவம் மரக்காணம் மட்டுமின்றி செங்கல்பட்டு சமூகங்களில் தொடர்ச்சியான 3 சம்பவமும் ஒன்றாக சொல்ல முடியாது. இது அனைத்துமே தனித்தனி சம்பவம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் புதிய திருத்தம் கொண்டு வந்திருப்பதாகவும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை அதிகரித்து வழங்க இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த புதிய சட்டம் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.